வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம ஒரு சிறப்பு பதிவாக அக்டோபர் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இந்த அக்டோபர் மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி அக்டோபர் மாதம் ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம். அதாவது தமிழ் மாதத்தில் புரட்டாசியும் தமிழ் மாதத்தில் புரட்டாசியும் ஐப்பசியும் சேர்ந்து வரக்கூடிய மாதம். இந்த மாதத்துல மிக சிறப்பு வாய்ந்த புரட்டாசி மாதம் சொன்னாலே எல்லோருக்கும் பெருமாளுடைய ஞாபகம் வரும். அதே சமயத்துல அங்க பிதுர்களுடைய அதாவது முன்னோர்களுடைய கடமையை, அதாவது யார் யாருக்கெல்லாம் சாபம் இருக்குதோ, முன்னோர்கள் சாபம் இருக்குதோ, யார் யாரெல்லாம் சில பேர் பார்த்தீங்கன்னா வெளியூர்ல இருந்திருப்பாங்க, தன்னுடைய பெற்றோர்கள் இறந்தா கூட அந்த நேரத்துல வர முடியாத ஒரு சூழ்நிலை, இல்லை அவங்களால செய்ய முடியாத கர்மாக்களை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையிலாம் இருந்திருப்பாங்க. அதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகாலயபட்சம்ன்றது இந்த மாதத்துல வருது. இந்த மாதத்துல அது செப்டம்பர் மாதமே ஆரம்பிச்சாச்சு, 18ஆம் தேதி. இந்த மாதத்துல 2ஆம் தேதியோட, அதாவது 2ஆம் தேதி அமாவாசை வருது. அந்த அமாவாசைக்கு பேரு மகாலய அமாவாசைன்னு பேரு. இந்த மாலயபட்சம் 3ஆம் தேதி அக்டோபரோட நிறைவடையுது. இந்த மகாலய அமாவாசையில யார் யாருக்கெல்லாம், எந்த ராசி என்பர்களுக்கு எல்லாருக்கும் தன்னுடைய வீட்டுல ஒரு தோஷங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ, இல்ல கர்மால சரியா செய்ய முடியல அப்படின்ற மாதிரி, சில பேருக்கு முன்னோர்கள் சாபம் இருக்கும், பெண் சாபம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்பர்களுமே சரி, எல்லா ராசி அன்பர்களுமே இந்த மாலையபட்ச அமாவாசை தினத்தன்று நீங்க அந்த ஒரு தர்ப்பணம் மாதிரி பண்ணி, இல்ல ஆற்றங்கரையோரம் ஏதோ ஒரு தானம், வாழைக்காய், அரிசி அந்த மாதிரியான ஒரு பொருட்களை தானம் செய்தாலே உங்களுடைய சாபங்கள் முழுமையாக நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு. இந்த அமாவாசை 2/10 அன்னைக்கு வருகின்ற அமாவாசையில ஒரு இன்னும் என்ன அப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கிரகணத்தோட வருது. அங்கதான் அந்த கன்னி ராசியில அந்த அமாவாசை வரும்போது அங்கதான் சூரியன், சந்திரன், கேதுன்ற அந்த சர்ப்ப கிரகமும் இருக்கிறதுனால, அந்த கிரகணத்தோட அந்த அமாவாசை வர்றதுனால இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு அமாவாசையா இருக்கும். கர்ப்பிணி பெண்கள் வெளியில வரக்கூடாத ஒரு நேரமாக இருக்கும். நம்மளுடைய நாட்டில் தெரியுமா அப்படின்னா அது ரொம்ப அளவுக்கு பாதிப்பு கிடையாது. இருந்தாலும் நம்ம அந்த அனுஷ்டானங்களை அனுசரிக்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அடுத்து இந்த அக்டோபர் மாதத்துல நவராத்திரி ஆரம்பிக்குது. 3ஆம் தேதி ஆரம்பிக்குது, பாட்டிமை அன்னைக்கு ஆரம்பிக்குது. நீங்க அமாவாசை அன்னைக்கு இரவு நேரத்திலேயே நீங்க அந்த இதை வச்சுக்கலாம், அதாவது கலசத்தை வச்சு ஆரம்பிக்கலாம். 3ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய அந்த நவராத்திரி ஆகப்பட்டது 11ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு சரஸ்வதி பூஜை வருது. 12ஆம் தேதி 12 அக்டோபர் ஆயுத பூஜை. 13 அக்டோபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நவராத்திரி விழாவாகப்பட்டது நிறைவடையுது. இந்த மாதத்துல கடைசியாக, அதாவது 16/10 அன்னைக்கு உங்களுக்கு பௌர்ணமி. இந்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்க சத்யநாராயண பூஜை வழிபாடு பண்றதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் குறைவதற்கு உண்டான ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக தான் இந்த மாதங்கள். அம்மனின் அருட்கடாட்சம், அடுத்து பெருமாளின் அருட்கடாட்சம், அடுத்து முன்னோர்களின் சாபம் தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்க போகுது இந்த அக்டோபர் மாதம். இந்த மாதத்துல ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரியான மாற்றங்கள் கிடைக்க போகுதுன்றதை நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். கடக ராசி என்பர்களுக்கு அக்டோபர் மாத கிரக அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது, ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன், ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கிறார், 9ஆம் இடத்துல ராகு பகவான், 11ஆம் இடத்துல குரு பகவான், 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான். இதுதான் இந்த கடகராசி என்பர்களுக்கு அக்டோபர் மாத கிரக அடைவுகள். அக்டோபர் மாதத்தின் முற்பகுதியிலேயே, அதாவது 9ஆம் தேதி அக்டோபர் மாதம் குரு வக்ர நிலை அடைகிறார். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கடகராசி அன்பர்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் வக்ர நிலை அடைகிறார். மாத கிரகங்களாகப்பட்ட அந்த புதனாகப்பட்டவர் 2 கட்டங்களாக பெயர்ச்சி ஆகிறார். அதாவது 11ஆம் தேதி ஒரு காலகட்டம் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு ஒரு கிரக பயிற்சி அடைகிறார் புதன் ஆகப்பட்டவர். அடுத்து 30ஆம் தேதி மாதத்தின் இறுதியில அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு புதனாகப்பட்டவர் பெயர்ச்சி ஆகிறார். அந்த சுக்கிரனாகப்பட்டவர் 13ஆம் தேதி அக்டோபர் மாதம் அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். முக்கிய கிரகமான, அதாவது ஒளி கிரகமான கிரகங்கள், நவ கிரகங்களுக்கும் தலைவனாகப்பட்ட அந்த சூரியனாகப்பட்டவர் இந்த மாதம் நீச்சம் அடைகிறார். 17ஆம் தேதி அந்த துலாம் ராசிக்கு வரும்போது சூரியன் அந்த இடத்துல நீச்சம் அடைகிறார். நீச்சம் அடைகிறதுனால இந்த காலகட்டம் சில ஒரு அரசாங்கம் சம்பந்தமாக, இல்லை வேலை வாய்ப்பு சம்பந்தமாக சில ஒரு மந்த
சுகமான ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் அது எல்லாமே தற்காலிகமான ஒரு சூழ்நிலைகளாக தான் இருக்கும். சில பேருக்கு வேலை வாய்ப்புல மிகுந்த ஒரு நெருக்கடிகள் இருக்கும். வேலை செய்யக்கூடிய அந்த அலுவலகத்துல மிகுந்த நெருக்கடிகள் மேலதிகாரிகள் மூலமாக இருக்கும், இல்லாட்டி சக ஊழியர்கள் மூலமாக இருக்கும். அது எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா அங்க சூரியன் நீச்சம் அடையும் போது உங்களுக்கு அந்த மேலதிகாரிகளின் தொந்தரவு கொஞ்சம் குறைவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்க போது 11ஆம் இடத்துல அந்த குரு வக்ரம் அடைவதும் தொழில் சம்பந்தமான சில முன்னேற்றங்கள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படுவதற்கு சில மாற்றங்கள். இது நாள் வரைக்கும் ஒரு வாய்ப்புகள் கிடைக்காம இருந்திருப்பீங்க, நிறைய வாய்ப்புகளே இல்லாம இருக்கக்கூடிய இந்த கடகராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழில்ல சில மாற்றங்கள். நான் ஏற்கனவே நிறைய பதிவுல சொல்லியிருக்கிறேன், கடகராசி அன்பர்கள் எப்போதுமே அந்த மார்க்கெட்டிங் தொழில்ல நல்ல ஒரு திறமை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. தன்னுடைய ப்ராடக்டை எப்படி விற்கணுன்ற ஒரு திறமை தெரிந்தவர்களாக இருப்பாங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா யார்கிட்ட பேசினா என்ன வேலை நடக்கும் அப்படின்ற ஒரு திறமை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. இந்த திறமைகள் எல்லாமே வெளிவருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது இந்த கடகராசி அன்பர்களுக்கு. ஏன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல சனி வலுவடைந்து இருக்கிறார், இருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல குரு பகவானும் உங்களுக்கு தொழில் சம்பந்தமான சில மாற்றங்களை கொடுக்க போறார். இப்படி இந்த 2 கிரகங்களும் வக்ர நிலையில இருக்கும்போது இந்த அக்டோபர் மாதம் இந்த கடகராசி என்பர்களுக்கு தொழில் சம்பந்தமான முன்னேற்றங்கள், வேலை வாய்ப்பு சம்பந்தமான சில சாதகமான ஒரு பலன்கள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. இந்த காலகட்டத்துல கடகராசி என்பர்கள் குழந்தைகளுக்காக, அதாவது குழந்தை பாக்கியம் வேணும், குழந்தை பேரு இல்லை, திருமணமாகி 3 வருடங்கள் ஆயாச்சு, இன்னும் எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த மாதம் மருத்துவ ஆலோசனையின் பேரில், சில பேர் அந்த ஒரு டெஸ்ட் செக்கப் எதுவுமே எடுக்காம இருப்பீங்க, ஆனால் குழந்தை வரல அப்படின்ற ஒரு எண்ணத்திலே இருப்பீங்க. அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த மாதம் நீங்க மருத்துவ ஆலோசனை பெற்றுட்டீங்கனாலே போறோம், உங்களுக்கு கண்டிப்பாக அந்த குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது இந்த கடகராசி என்பர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்ல ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் திருமணம் சம்பந்தமாக நிறைய ஒரு ஒரு தோல்விகள் தான் நிறைய சந்திச்சிருப்பீங்க. அதே சமயத்துல காதல் திருமணம் நிறைய பேருக்கு தோல்விகளை கொடுத்துருக்கோம். காதல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஏமாற்றங்களையும் கொடுத்துருக்கோம். அதிலும் பொதுவா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு அதிகமான ஏமாற்றங்களை கொடுத்துருக்கோம். ஆண்களுக்கு விரயமாக, அதாவது வருமானம் சம்பந்தமான நிறைய விரயங்கள் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும் இந்த கடகராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம். திருமண முயற்சிகள்ல ஒரு நல்ல ஒரு வெற்றியை தரப்போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா காதல் தோல்வியில இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். நீங்க ஒரு வெளிநாடு முயற்சிகள், வெளியூர் முயற்சிகள்லாம் எடுத்தீங்கன்னா அதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்க போது இந்த கடகராசி என்பர்களுக்கு. இந்த கடகராசியில இருக்கக்கூடிய பெண்கள் இந்த காலகட்டம் சுயமாக தொழில் தொடங்குவதற்கு உண்டான ஒரு சிறந்த ஒரு நேரமாக இருக்க போது. சில பேர் பார்த்தீங்கன்னா டெய்லரிங், அடுத்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக பிசினஸ், ஏதாவது நிறைய திறமைகள் இருக்கும் கடகராசி என்பவர்களுக்கு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது மிமிக்ரி பண்றது, ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்கு உண்டான கலை நுணுக்கங்கள் எல்லாமே இருக்கும். அந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் நீங்க தேடி முயற்சி செய்யும் போது இந்த காலகட்டம் அதற்குண்டான ஒரு வெற்றிகளை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த கடகராசி என்பவர்களுக்கு. கடகராசியில இருக்கக்கூடிய வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறந்த மாற்றங்கள், கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட ஒரு பிரிவினைகள் இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்கள் இந்த மாதம் சேருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் தான் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும். அது கடந்த ஒரு 4 மாதங்களாக ஒரு மிகப்பெரிய ஒரு மன வலியை கொடுத்திருக்கும். ஏன்னா அஷ்டம சனி இருக்கும் போதே உங்களுக்கு இந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. சனி என்னைக்கு வக்ரம் ஆனாரோ அன்னையிலிருந்து அந்த குடும்பம் சம்பந்தமான பிரிவினைகள் இந்த கடகராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு இருந்திருக்கும். இது எல்லாமே தீருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தீருவதுன்னா பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா தான் உங்களுக்கு இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல எல்லாமே நடக்கும். எடுத்த உடனே உங்களுக்கு எல்லாமே வெற்றியை தருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது தராது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நிதானத்தோடு கிடைக்கக்கூடிய வெற்றி தான் என்னைக்குமே நிலைத்து இருக்கும். அது இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல கிடைக்க போகுது. இது நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் எல்லாமே
எல்லாமே சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலனை தெரிஞ்சுக்கணும், இல்லை உங்களுடைய தொழில் சம்பந்தமான ஒரு சில மாற்றங்கள் நீங்கள் செய்ய போறீங்க இந்த மாதத்தில் அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கணும். அது எனக்கு நல்ல ஒரு வெற்றியை தருமா அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிறவங்களும், உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும். ஏன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 15 வயசாயும் அந்த குழந்தைகளுக்கு ஜாதகம்ன்றது எழுதாமல் வச்சுருப்பாங்க. ஜாதகம் எழுதணும் அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா, அப்படின்னா தான் அவங்களுக்கு அந்த கிரகங்களினுடைய தாக்கங்கள் கண்டிப்பாக கிடைக்க ஆரம்பித்து விடும். சில பேருக்கு ஒரு நல்ல நேரமாக இருந்ததுன்னா அது ஜாதகம் எழுதாமலே வச்சிருக்கிறீங்கன்னா அந்த மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அதனால எந்த அளவுக்கு ஜாதகத்தை எழுதி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு அதற்குண்டான ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு விருப்பம் நிறைய பேருக்கு இருக்கு. ஆனால் அது எங்க தவறான விதத்தில் நம்மளுக்கு போய் முடிஞ்சிடக்கூடாதே அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கு. அதனால கண்டிப்பா நியூமராலஜி படி பெயர் வைக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நேர்மறை அதிர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனால கண்டிப்பா நியூமராலஜி படி பெயர் வைக்கிறது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.